இது. மங்கள ஆரத்தி எடுத்தும்மை அழைத்தோம், குருகுலமே வருக, இறை மக்களே வருக, திருப்பலி நிறைவேற்ற வருக வென்றழைத்தோம், குருகுலமே வருக, குருகுலமே வருக. கடவுள் தமது தூயகத்தில் உரைகின்றார். தமது இல்லத்தில் மக்கள் ஒன்றுபட்டு வாழச் செய்கின்ற கடவுளே அவர்களுக்கு வலிமையும் மனதிடத்தையும் அளிப்பார். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் என்றுமே இருப்பதாக. அர்ப்பண வாழ்வுக்கு ஞானம் மிகவும் அவசியம். நாம் சரியான பாதையை காட்டவும், அன்பில் நிலைத்திருக்கவும், இறைவனின் திருவுளத்தை புரிந்து கொள்ளவும் உதவுகிறது. நமக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பில் நிலைத்திருக்கவும் கடவுளின் அன்பு, இரக்கம் மற்றும் தெய்வீக ஞானம் ஆகிய 3 முக்கிய கூறுகளை பின்பற்ற வேண்டும். இறைவனின் அன்பும் சரியான புரிதலும் ஆன்மீக ஞானமும் மிக அவசியம். அர்ப்பண வாழ்வு என்பது முழுமையான ஈடுபாடும் இரக்கமும் நிறைந்த ஒரு புனித பாதையாகும். ஞானம் இல்லாமல் செய்யும் அர்ப்பணம் நிலைக்காது. அன்பு, இரக்கம் மற்றும் தெளிவு ஆகியவற்றுடன் இணைந்தால் மட்டுமே அர்ப்பண வாழ்வு முழுமை பெறும். நாம் சரியான வழியை தேர்ந்தெடுப்பது, பொறுப்புடன் நடப்பது மற்றும் இறைவனின் அன்பை உணர்ந்து செயல்படுவது சிறந்த ஞானத்தின் செயல்பாடாகும். ஞானத்தோடு செயல்படும்போது சுயநலமின்மை, தெளிவான சிந்தனை மற்றும் மன அமைதியை தருகின்றது. நாம் எதை செய்தாலும் இரக்கம், அன்பு, பரிவு, மன்னிப்பு இவைகளை வாழ்வாக்கவும் தங்களை அர்ப்பணிக்கவும் ஞானம் மிக முக்கியம் என்பதை உணர்ந்து வாழ இப்பள்ளியில் இணைவோம். இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நம் புனிதரின் வழியாக இறைவனை மைமைப்படுத்தக்கூடிய இந்த 5ஆம் நாள் நவநாள் உற்சவத்தை இன்று சிறப்பு செய்கின்ற ஊர் மேனேஜர் விட்டாநிலப்பட்டி 4பட்டி இறைமக்கள் அனைவரையும் வருக வருக என்று அன்போடு நாம் கைத்தட்டி வரவேற்போம். இந்த திருப்பலியானது ஊர் மேனேஜர் விட்டாநிலப்பட்டி 4பட்டி இறைமக்களுடைய நலனுக்காகவும், குடும்பத்தில் குழந்தை பாக்கியம், வேலை வாய்ப்பு, திருமண காரியங்கள், இன்னும் உயர்கல்வி, இன்னும் விவசாயம் செழிக்கவும், கால்நடைகள் பல்கி பெருகும் ஊரினுடைய வளர்ச்சிக்காகவும் இப்பலி ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. நம்முடைய அன்பு அழைப்பை ஏற்று இந்த நாளில் வருகை தந்து நமக்காக இந்த திருப்பலியை நிறைவேற்றி நமக்கு சிறப்புமிக்க மறைவுரை வழங்கி நமக்காக ஜெபிக்க இருக்கின்ற அருள் தந்தை ஸ்டீஃபன் கஸ்பார், பங்கு தந்தை சகாயனை ஆலயம் சின்னாலப்பட்டி திண்டுக்கல் மறை மாவட்டம் அவர்களை வருக வருக என்று கைத்தட்டி நாம் வரவேற்போம். இந்த திருப்பலியானது விட்டாநிலப்பட்டி இருதயராஜ் குழந்தையம்மாள் போடுகின்ற பள்ளி மகன் கிளமெண்ட் ராஜுக்கு விரைவில் திருமணம் நடக்கவும், தொழில் சிறக்கவும், பேரக்குழந்தைகள் அனைவரும் நலமுடன் வாழவும், தொழில் சிறக்கவும், ஆடு மாடு விவசாயம் ஆடு மாடு பழுகி பெருகவும், விவசாயம் செழிக்கவும் இப்பலி கொடுக்கப்படுகிறது. விட்டாநிலைப்பட்டி கிளமெண்ட் ராஜ், போனிட்டா ஜாக்லின் ஒப்புக்கொடுக்கின்ற பலி இறைவன் இதுவரை செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகும்.
மகிழன் அவர்களுக்கு உடல் சுகம் வேண்டியும் வீட்டில் அனைவருக்கு உடல் சுகம் வேண்டியும் ஆடு மாடு பழுகி பெருகும் நினைத்த காரியம் நிறைவேற வேண்டிய பள்ளி கொடுக்கப்படுகிறது. விட்டாநிலைப்பட்டி இன்னாசி பாப்பம்மாள் போடுகின்ற பள்ளி இதுவரை இறைவன் செய்த அனைத்தன்மைகளுக்கு நன்றியாகும். வீட்டிலுள்ள அனைவருக்கும் சுகம் கிடைக்கவும் இனி ஆழ்வன் ஞானத்திலும் அறிவிலும் சிறந்து விளங்கவும் ஆடு மாடு பழுகி பெருகவும் இப்பள்ளி ஒப்பு கொடுக்கப்படுகிறது. திருச்சி ஜெயராணி ஜோசப் விமல் வினோத் அவருடைய குடும்பத்தார் நன்றி பலியாக இஞ்ஞாசியார் வழியாக பெற்றுக்கொண்ட எல்லா நன்மைகளுக்கு நன்றியாக இப்பள்ளி ஒப்பு கொடுக்கப்படுகிறது. லூர்து லீமா இவர்களுக்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்காகவும் இன்னும் மகளுக்கு திருமணம் நடைபெறவும் பேரப்பிள்ளைகள் நன்றாக இருக்கவும் இப்பள்ளியானது ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. திருச்சி செங்கோல் மஸ்லின் பெஞ்சமின் கஸ்பா பிரீத்தி இவர்களுக்கு புனித இஞ்ஞாசியார் பரிந்துரையால் பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்கு நன்றியாகவும் பிள்ளைகள் பேரப்பிள்ளைகள் நலமுடன் இருக்கவும் இப்பள்ளியானது ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. கோவில் நாங்குப்பட்டி அசோக்ராஜ் சோஃபியா மேரி அவர்கள் குழந்தைகள் நெல்மர்ராஜ் ரியா ஜோஸ் இவர்கள் கல்வியிலும் அறிவிலும் ஞானத்திலும் சிறந்து விளங்கும் உடல் சுகத்தில் மேலும் குடும்பத்தில் அமைதியும் சமாதான நிலை பெறவும் கடன் பிரச்சனை குறைந்து வருமானம் அதிகரிக்க வேண்டியும் இப்பள்ளியானது ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. நாளை பிறநாளை கொண்டாடும் அசோக்ராஜ் அவர்களுக்கு நீண்ட ஆயுளையும் உடல்நலத்தையும் இறைவன் கொடுக்க இப்பள்ளியிலே ஜெபிப்போம். விட்டாநிலைப்பட்டி சந்தியாப்பர் அன்பியம் செபஸ்தியான் சூசியம்மாள் அற்புதராஜ் திவ்யா போடுகின்ற பலி இறைவன் இதுவரை செய்த அனைத்தன்மைகளுக்கு நன்றியாகும். குறிப்பாக வீடு கட்டி முடித்ததுக்கு நன்றியாகவும் லியோடானா யோனால் இக்னேஷியஸ் அறிவிலும் ஞானத்திலும் சிறந்து விளங்கவும் கடன் பிரச்சினை தீரம் விவசாயம் செழிக்கவும் ஆடு மாடுகள் நோய் தொற்று இன்றி பழுகி பெருகவும் இப்படி ஒப்புக்கொடுக்கப்படுகிறது. விட்டாநிலைப்பட்டி விடிவெளி மாதா அன்பியம் சௌரிமுத்து ரெஜினா மேரி லாரன்ஸ் ஜெனிஃபர் ஒப்புகின்ற பலி இதுவரை இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகும். வீடு கட்டுமான பணி பூர்த்தி அடைந்த நன்றியாகவும் கடன் விரைவில் கட்டி முடிக்கவும் பேர குழந்தைகள் நல்ல சுகத்தில் இருக்கவும் ஆடு மாடு பழுகி பெருகவும் தொழில் சிறக்கவும் நாளை பிறநாளை காணும் ஆரோன் நல்ல சுகத்துடன் நிற்கவும் இப்பள்ளி ஒப்புக்கொடுக்கப்படுகிறது. விட்டாநிலைப்பட்டி சந்தியாப்பர் களம் வேளாங்கண்ணி அன்னமேரி ஒப்புடுகின்ற பள்ளி இறைவன் இதுவரை செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகும். பிள்ளைகள் ரித்தீஷ் ரோஷன் நன்கு படிக்கவும் வீட்டின் பணி விரைவில் முடிக்கவும் குடும்பத்தில் சமாதான நிலவும் வீட்டில் அனைவருக்கு உடல் சுகத்தோடு இருக்கவும் ஆடு மாடு பழுகி பெருகவும் பயிர் செழித்தோங்கவும் இப்பள்ளி ஒப்புக்கொடுக்கப்படுகிறது. விட்டாநிலைப்பட்டி சந்தியாப்பர் களம் வேளாங்கண்ணி செல்வராணி அருள் பிரகாசம் தபிதா ஜோஷி இவர்கள் குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகும். பிரிகிட்டா பெர்னிட்டா பெனிட்டோ இவர்களுக்கு உடல் சுகமும் ஞானமும் கிடைக்க விவசாயம் செழிக்கவும் புனித இஞ்ஞாசியாரின் பரிந்துரையால் அனைத்தும் கிடைக்க இப்படி ஒப்புக்கொடுக்கப்படுகிறது. விட்டாநிலைப்பட்டி ரீட்டா மேரி ஒப்புடுகின்ற பள்ளி குடும்பத்தில் அனைவருக்கும் நல்ல சுக வேண்டியும் இவருடைய மகன் பிரதர் கிளாரட் அவர்கள் இறைப்பணியில் சிறக்கவும் நவீன் அவர்களுக்கு நல்ல வேலைவாய்ப்பு அமையவும் விரைவில் வீடு கட்டும் பணி துவங்கவும் மேலும் இஞ்ஞாசியார் வழியாக இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாக இப்பள்ளி ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. விட்டாநிலைப்பட்டி சந்தியாப்பர் அன்பியம் ஆல்பின் ஒப்புடுகின்ற பள்ளி கால்நடை குறிப்பாக ஆடு பால் குடிக்காமல் இருந்ததற்கு இப்போது நன்றாக சுகத்தோடு இருப்பதற்காகவும் குடும்பத்தில் சமாதானத்திற்காகவும் மகனுக்கு திருமண காரியம் கிடைக்கவும் இப்பள்ளி ஒப்புக்கொடுக்கப்படுகிறது. விட்டாநிலைப்பட்டி சந்தியாப்பர் களம் சௌரிமுத்து சௌரியம்மாள் ஜஸ்டின் லியோ ஜெனி பவுலா ஒப்புடுகின்ற பள்ளி குடும்பத்தில் சமாதான ஒற்றுமை ஆடு மாடு பழுகி பெருகும் விவசாயம் செழிக்கவும் பேர குழந்தைகள் நன்றாக இருக்கவும் இப்பள்ளி ஒப்புக்கொடுக்கப்படுகிறது. விட்டாநிலைப்பட்டி வேளாங்கண்ணி மரிய வியாகுலமேரி ஒப்புடுகின்ற பள்ளி இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகும். அல்பினா ஏஞ்சல் ஜெகா நன்கு படிக்கவும் மெலினா கிறிஸ்டி வானகத்திலிருந்து மீட்டதுக்கு நன்றியாகும். மரிய வியாகுலமேரிக்கு மருத்துவம் நல்ல முறையில் சிகிச்சை பெறவும் கடன் பிரச்சனை தீரவும் மழை நன்கு பொழியவும் ஆடு மாடுகள் பழுகி பெருகும் இப்படி ஒப்புக்கொடுக்கப்படுகிறது. விட்டாநிலைப்பட்டி விடிவெளி நகர் அமுல்மேரி குடும்பத்தார் ஒப்புடுகின்ற பள்ளி இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகும். பேர குழந்தைகள் நன்கு படிக்கவும் பேர குழந்தைகளுக்கு நல்ல வேலை கிடைக்கவும் அனைவரும் நல்ல சுகத்தின் வாழவும் இப்படி ஒப்புக்கொடுக்கப்படுகிறது. விட்டாநிலைப்பட்டி குருணிக்களம் சின்னப்பன் சேசுமரி ஒப்புடுகின்ற பள்ளி பிள்ளைகள் நன்கு படிக்கும் விவசாயம் செழிக்கவும் கண்டுக்கூட்டி குணமடைந்ததற்கு நன்றியாகும் மழை வேண்டியும் இப்படி ஒப்புக்கொடுக்கப்படுகிறது. மகுதுப்பட்டி வேளாங்கண்ணி ஒப்புடுகின்ற பள்ளி வீட்டிலுள்ள அனைவர் உடல் சுகத்துடன் வாழவும்
பேரப்பிள்ளைகள் கல்வியிலும் ஞானத்திலும் சிறந்து விளங்கவும், விவசாயம் செழிக்கவும், ஆடு மாடு பல்கி பெருகவும், பயிர் பச்சை செழித்து வளரவும் இப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. அத்தோடு தனசீலி மரிலூசின் குடும்பத்தின் கருத்துகளுக்காகவும், இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்காகவும், அவருக்கு நல்ல உடல் சுகமும், மெல்வினுக்கு திருமண காரியங்கள் கைகூடவும், பிரதீப்புக்கு வேலை வாய்ப்பும் இப்பலி ஒப்புக்கொடுக்கப்படுகிறது. திருச்சி ரெக்ஸ் அவருடைய குடும்பத்தார், அவருடைய அன்பு மனைவி பிள்ளைகள் அனைவரும் நலமுடன் இருக்கவும், உயர்கல்வி படிக்கவும், செய்யக்கூடிய மருத்துவ பணி சிறந்து விளங்கவும் இப்பலி ஒப்புக்கொடுக்கப்படுகிறது. இவர்களோடு சேர்ந்து நாமும் ஒவ்வொருவரும் நம்முடைய குடும்பத்தின் கருத்துக்களுக்காக ஜெபிப்போம். புதிய ஆலய கட்டுமான பணிக்காக இதுவரை நிதி உதவி கொடுத்த பங்கு மக்கள், இறை நண்பர்கள், உறவினர்கள், வெளிநாட்டு நண்பர்கள், இன்னும் விசுவாச பரம்புதல் பேராயம், லிட்டில் வே அசோசியேஷன் லண்டன் புகாரிகள் இவர்களுக்கு நன்றி கூறி அவர்களை ஆண்டவர் ஆசிர்வதிக்கவும், நமக்கு கொல்லோனிலிருந்தும் பீட்டர் கிளாவிலிருந்தும் ரோட்டன்பர்க்கிலிருந்தும் நிதி உதவி கிடைக்கும்படியாக இந்த வழிபாட்டிலே சிறப்பாக நாம் ஜெபிப்போம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம் திருமுழுக்கின் நினைவாக நம் மீது தெளிக்கப்பட இருக்கும் இந்த தண்ணீரையும் உப்பையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படி நம் செபங்களை ஏறெடுப்போம். எங்கள் அன்பான ஆண்டவரே, உடல் ஆன்ம வாழ்வு அனைத்துக்கும் ஊற்றும் தொடக்கமும் நீரே. இந்த தண்ணீரை புனிதப்படுத்தியருள உம்மை வேண்டுகிறோம். எங்கள் பாவங்களுக்கு மன்னிப்பு வேண்ட, எல்லா நோய்களையும் மாற்றானின் சூழ்ச்சிகளையும் எதிர்த்து முது அருளின் பாதுகாப்பை கண்டடைய நாங்கள் இத்தண்ணீரை நம்பிக்கையுடன் பயன்படுத்துகிறோம். ஆண்டவரே, உமது இரக்கத்தின் உதவியால் உயிருள்ள தண்ணீர் எங்களில் பொங்கி எழுந்து மீட்பளிக்கட்டும். இவ்வாறு நாங்கள் தூய்மையான இதயத்தோடு உம்மை அணுகி வந்து எங்கள் உடலுக்கும் ஆன்மாவுக்கும் வரும் இடர்களை எல்லாம் விலக்கிக் கொள்வோமாக. எங்கள் ஆண்டவரான அதை கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். எல்லாம் வல்ல எங்கள் அன்பு இறைவா, தண்ணீர் விளம்பரதில் உப்பிட வேண்டுமென இறைவாக்கினர் எலிசா வழியாக கற்பித்தீர். உமது படைப்பு பொருளாகிய இந்த உப்பை பரிவிரக்கத்துடன் ஆசீர்வதித்து புனிதப்படுத்தி அருளும். ஆண்டவரே, இந்த உப்பு கலந்த இந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியுறச் செய்வீராக. உம் தூய் ஆவியார் உடனிருந்து எங்களை இடையராது காத்தருள்வாராக. எங்கள் ஆண்டவரான அதே கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவரே, ஈசோ புல்லினால் என் மேல் தெளிப்பி, நானும் தூய்மையாவே. நீரே எம்மை கழுவ, நானும் உறைபனிதனிலும் வெண்மையாவே. இறைவா, உமது இரக்க பெருக்கத்திற்கேற்ப என் மேல் இரக்கம் கொள்வீர். பிதாவும் சுதனும் தூய ஆவியும் ஸ்துதியும் புகழும் ஒன்றாய் பெருக. ஆதியில் இருந்தது போல் இன்றும் என்றும் நித்தியமாகவும் ஆமென். ஆண்டவரே, ஈசோ புல்லினால் என் மேல் தெளிப்பி, நானும் தூய்மையாவே. நீரே எம்மை கழுவ, நானும் உறைபனிதனிலும் வெண்மையாவே. எல்லாம் வல்ல இறைவன் நம் பாவங்களிலிருந்து நம்மையெல்லாம் தூய்மைப்படுத்துவாராக. இந்த நற்கருணை கொண்டாட்டத்தின் வழியாக அவர் தம்முடைய ஆட்சியின் விருந்திலே பங்கு கொள்ள நம்மை தகுதியுடையோராய் மாற்றி தருவாராக. ஆமென். உன்னதங்களிலே
கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தவர்க்கு அமைதியாகுக. புகழ்கின்றோம் யாம் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாற்றிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீ. உலகின் பாவம் போக்குபவரே, நீர் எம் மீது இரங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீர் எம் மீது இரங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னத. தூய ஆவியோடு தந்தை இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. உம்மை எதிர்நோக்கி இருப்போரை பாதுகாக்கிறவரான எங்கள் அன்பு இறைவா, உம்மால் அன்றி ஆற்றல் வாய்ந்ததும் புனிதமானது எதுவும் இல்லை. எங்கள் மீது உமது இரக்கத்தை மென்மேலும் நீர் பொழிவதால் உம்மை எங்கள் தலைவராக வழிகாட்டியாக நாங்கள் ஏற்றுக்கொண்டு நிலையானவற்றை இப்பொழுதே பற்றிக் கொள்ள நிலையற்ற இன்றைய நன்மைகளை பயன்படுத்திக் கொள்ளச் செய்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாகவே உம்மை மன்றாடுகின்றோம். நீதி வழங்க தேவையான ஞானத்தை மட்டுமே கேட்டிருக்கிறாய். அரசர்கள் முதல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 3, திருவசனங்கள் 5 மேலும் 7 முதல் 12 முடிய. அந்நாட்களில் கிபயோனில் ஆண்டவர் சாலமோனுக்கு கனவில் தோன்றினார். உனக்கு என்ன வரம் வேண்டும் கேள் என்று கடவுள் கேட்டார். என் கடவுளாகிய ஆண்டவரே, நீர் அடியனை என் தந்தை தாவீதுக்கு பதிலாக அரசனாக்கியுள்ளீர். நான் செய்வதறியாத சிறு பிள்ளை. இதோ உமக்கென நீர் தெரிந்து கொண்ட திரளான மக்களிடையே அடியேன் இருக்கின்றேன். அவர்கள் எண்ணி கணிக்க முடியாத மாபெரும் தொகையினர். எனவே மக்களுக்கு நீதி வழங்கவும் நன்மை தீமை பகுத்தறியவும் தேவையான ஞானம் நிறைந்த உள்ளத்தை அடியேனுக்கு தந்தருளும். இல்லாவிடில் உமக்குரிய இம்மாபெரும் மக்களினத்திற்கு நீதி வழங்க யாரால் இயலும் என்று கேட்டார். சாலமோன் இவ்வாறு கேட்டது ஆண்டவருக்கு உகந்ததாய் இருந்தது. கடவுள் அவரிடம் நீடிய ஆயுளையோ
செல்வத்தையோ நீ கேட்கவில்லை. உன் எதிரிகளின் சாவையும் நீ விரும்பவில்லை. மாறாக நீதி வழங்க தேவையான ஞானத்தை மட்டுமே கேட்டிருக்கிறாய். இதோ நான் இப்பொழுது நீ கேட்டபடியே செய்கிறேன். உனக்கு நிகராக உனக்கு முன்னே எவரும் இருந்ததில்லை, உனக்கு பின்னே இருக்கப் போவதும் இல்லை. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கொஞ்ச நேரம் கொஞ்சம் மொழியில் உன்னை பாடிடவா, தஞ்சம் தேடும் எந்த உயிரை உன்னில் இணைத்திடவா. கொஞ்ச நேரம் கொஞ்சம் மொழியில் உன்னை பாடிடவா, தஞ்சம் தேடும் எந்த உயிரை உன்னில் இணைத்திடவா. உயிரின் உயிரேவா, உறவின் நிறைவாய் வா, உலவும் காற்றாய் வா, உதய கீற்றாய் வா. கொஞ்ச நேரம் கொஞ்சம் மொழியில் உன்னை பாடிடவா. பாதையில் நடத்திடு அழகின் நிறைவேவா, அருமை துணையேவா, இதய நிழலேவா, இனிய இசையேவா. கொஞ்ச நேரம் கொஞ்சம் மொழியில் உன்னை பாடிடவா.
கொஞ்சம் மொழியில் உன்னை பாடிடவா தஞ்சம் தேடும் எந்த உயிரை உன்னில் இணைத்திடவா கொஞ்ச நேரம் கொஞ்சம் மொழியில் உன்னை பாடிடவா தஞ்சம் தேடும் எந்த உயிரை உன்னில் இணைத்திடவா உயிரின் உயிரேவா உறவின் நிறைவாய் வா உலவும் காற்றாய் வா உதய கீற்றாய் வா கொஞ்ச நேரம் கொஞ்சம் மொழியில் உன்னை பாடிடவா தம் மகனின் சாயலுக்கேற்றவாறு இருக்க வேண்டுமென கடவுள் முன்குறித்து வைத்தார். திருத்தூதர் பவுல் ரோமேருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 8 இறை வார்த்தைகள் 28 30 முடிய. சகோதரர் சகோதரிகளே, கடவுளிடம் அன்பு கூறுபவர்களோடு, அதாவது அவரது திட்டத்திற்கேற்ப அழைக்கப்பட்டவர்களோடு, அவர்கள் நன்மைக்காகவே ஆவியார் அனைத்திலும் ஒத்துழைக்கிறார் என்பது நமக்கு தெரியும். தம்மால் முன்பே தேர்ந்தெடுத்து கொள்ளப்பட்டவர்கள் தம் மகனின் சாயலுக்கேற்றவாறு இருக்க வேண்டுமென கடவுள் முன்குறித்து வைத்தார். அச்சகோதரர் சகோதரிகள் பலருள் தம் மகன் தலைப்பேரானாரை இருக்க வேண்டுமென்றே இப்படி செய்தார். தாம் முன்குறித்து வைத்தோரை அவர் அழைத்திருக்கிறார். தாம் அழைத்தோரை தமக்கு ஏற்புடையோராக்கி இருக்கிறார். தமக்கு ஏற்புடையோரானவரை தம் ஆட்சியில் பங்கு பெறச் செய்தார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. ஆண்டவர் உங்களோடு என்றும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 13 திருவாக்கியங்கள் 44 52 வரை. இயேசு மக்களை நோக்கி கூறியது, ஒருவன் நிலத்தில் மறைத்திருந்த புதையல் ஒன்றை கண்டுபிடிக்கிறார். அவர் அதை மூடி மறைத்துவிட்டு மகிழ்ச்சியோடு போய் தமக்குள்ள யாவற்றையும் விற்று அந்த நிலத்தை வாங்கி கொள்கிறார். விண்ணரசு இந்த புதையலுக்கு ஒப்பாகும். வணிகர் ஒருவர் முத்துக்களை தேடி செல்கிறார். விலை உயர்ந்த ஒரு முத்தை கண்டவுடன் அவர் போய் தமக்குள்ள யாவற்றையும் விற்று அதனை வாங்கி கொள்கிறார். விண்ணரசு அந்த நிகழ்ச்சிக்கு ஒப்பாகும். விண்ணரசு கடலில் வீசப்பட்ட எல்லா வகை மீன்களையும் வாரி கொண்டு வரும் வலைக்கு ஒப்பாகும். வலை நிறைந்ததும் அதை இழுத்து கொண்டு போய் கரையில் உட்கார்ந்து நல்லவற்றை கூடையில் போய் சேர்த்து வைப்பர், கெட்டவற்றை வெளியேறிவர். இவ்வாறே உலக முடிவிலும் நிகழும். வானகத்தூதர் சென்று நேர்மையாளிடமிருந்து தீயோரை பிரிப்பார். பின் அவர்களை தீச்சுளையில் தள்ளுவார். அங்கே அழுகையும் அங்கலாய்ப்பும் இருக்கும். இவற்றையெல்லாம் புரிந்து கொண்டீர்களா என்று இயேசு கேட்க அவர்கள் ஆம் என்றார்கள். பின்பு அவர், ஆகையால் விண்ணரசு பற்றி கற்றுக்கொண்ட எல்லா மறைநூல் அறிஞரும்
தம் கருவுளத்திலிருந்து புதியவற்றையும் பழையவற்றையும் வெளிக்கொணரும் வீட்டு உரிமையாளரைப் போல் இருக்கின்றனர் என்று அவரிடம் கூறினார். கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறை இயேசு கிறிஸ்துவிலே எனக்கு மிகவும் பிரியமான இறை நம்பிக்கையாளர்களே, இந்த சாத்தன்பட்டி வாழ் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் இந்த 2026ஆம் ஆண்டிலே சந்திப்பதிலே நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். உங்களை சந்திப்பதற்கு எனக்கு வாய்ப்பை கொடுத்த உங்கள் பங்கு தந்தை என்னுடைய அன்பு நண்பர் ஜான் பீட்டர் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை உரித்தாக்கிக் கொள்கிறேன். எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா? சோகமாக யாரும் இருக்கிறீங்களா? இல்லை, ஆலயத்திற்குள்ளே வந்துவிட்டால் சோகம் பறந்து போகணும், அது நம்மை மறந்து போகணும். அன்பானவர்களே, இன்று நாம் இந்த ஆலயத்திலே ஒன்று கூடி வந்திருப்பது முப்பெரும் விழாவை கொண்டாட. 3 விழா சொல்ல தெரியுமா உங்களுக்கு? முப்பெரும் விழா கொண்டாட கூடி வந்திருக்கிறோம். உங்களுக்கு வேணால் முப்பெரும் விழாவாக இருக்கலாம் ஃபாதர், எங்களுக்கு ஒரே ஒரு விழா, இஞ்ஞாசியார் 5வது நவநாள். அப்படி தானே? சொல்லுங்கள், இல்லைன்னா சொல்லுங்கள். ஆமாம், முதலாக நம்முடைய பங்கின் பாதுகாவலர் இஞ்ஞாசியாருடைய பெருவிழாவின் நவநாளின் 5வது நாள் கொண்டாட்டத்தை கொண்டாட ஒரு குடும்பமாக நாம் எல்லாரும் ஒன்று கூடி வந்திருக்கிறோம். அது மகுதுப்பட்டியாக இருந்தாலும் சாத்தம்பட்டியாக இருந்தாலும் இன்னும் நிறைய கிளை பங்கு உங்கள்கிட்ட இருக்குது, எனக்கு அதுக்கு மேலே சொல்ல தெரியல. அதனால் அத்தனை பேரும் இங்கே கூடி வந்திருப்பது புனிதருடைய நவநாள் திருப்பலியிலே பங்கெடுத்து செபித்து இறை ஆசிரை பெற வந்திருக்கிறீர்கள். 2வது, இன்று ஞாயிற்றுக்கிழமை. புரியுதுங்களா? இந்த ஞாயிற்றுக்கிழமை யாருக்கு குறிக்கப்பட்ட நாள்? ஆண்டவருக்கு குறிக்கப்பட்ட நாள். எனவே தான் இன்னொரு விழா வருகிறது. அந்த விழாவை கூட இந்த ஞாயிற்றுக்கிழமை வருவதால் அது ஒத்தி வைக்கப்படுகிறது. ஏனென்றால் ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவருக்குரிய நாள். அதுவும் இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆண்டின் பொதுக்காலத்தின் 17வது ஞாயிற்றுக்கிழமையை கொண்டாட நாம் கூடி வந்திருக்கிறோம். இது 2வது. 3வது விழா, யார் யார் வீட்டில் அம்மாச்சி தாத்தா இருக்கிறாங்க கை தூக்குங்க. அம்மாச்சி தாத்தா, பாட்டேன் பாட்டி. வெரி குட், கொஞ்சம் பேருக்கு இருக்கிறாங்க. அந்த அம்மாச்சி தாத்தா பாட்டேன் பாட்டி எல்லாம் கவனிக்கிறோமா? அடுத்த கேள்வி. நல்லா கவனிக்கிறது இல்லை. ஏதோ வெந்ததை தின்னு விட்டு விதி வந்த சாவு அப்படிங்கிற கவனிப்பு தான் நம்முடைய கவனிப்பு. அன்போனவர்களே, இந்த தாத்தா பாட்டி, பாட்டன் பாட்டி, தாத்தா அம்மாச்சி இவர்களெல்லாம் கடவுள் நமக்கு கொடுத்து இருக்கிற கொடை, பெரிய கிஃப்ட்டு, பெரிய புதையல். அது இந்த அம்மா அப்பா பாட்டன் பாட்டி, இந்த பாட்டன் பாட்டி அம்மாச்சி தாத்தா இவங்க இல்லைன்னா உங்களுடைய பெற்றோர் இல்லை. உங்களுடைய பெற்றோர் இல்லை என்றால் நீங்கள் இல்லை. அன்பானவர்களே, சில குடும்பத்தில் பார்க்குறோம், கேள்விப்பட்டிருப்பீங்க, 4வதுமா பொம்பளை பிள்ளை, வேண்டாம் வேண்டாம், எங்கே போயிடுவாங்க, வேண்டாம் வேண்டாம்னா
ஆஸ்பத்திரிக்கு போவாங்க. அது 3 மாதத்துக்கு முன்னாடியே போய் கழிச்சிட்டு வந்துட்டாங்க சொல்லுவாங்களே, சொல்லலையா? அதுக்கு யார் சேர்ந்து போவா? மாமியாலும் சேர்ந்து போகும், வீட்டுக்காரரும் சேர்ந்து போவாங்க. அன்பானவர்களே, ஒரு குழந்தை ஒரு தாயினுடைய உதரத்திலே அது உதித்திருக்கிறது என்றால் அது கடவுளுடைய கொடை. A child is a gift of God. அந்த கடவுளுடைய கொடையை அழிப்பதற்கு உனக்கோ எனக்கோ யாருக்குமே உரிமை கிடையாது. நாம் இன்று இயேசு சாமியினுடைய அம்மாச்சி தாத்தா அவங்களுக்கு இன்று விழா கொண்டாட வேண்டிய நாள். இன்று ஞாயிற்றுக்கிழமையாக இருப்பதால் இந்த கொண்டாட்டம் ஒத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. இயேசுசாமியினுடைய அம்மாச்சி தாத்தாவை தெரியுமா உங்களுக்கு? பேர் தெரியுமா? சுவக்கின் அண்ணாள். வெரி குட். சுவக்கின் அண்ணம்மாள் இவர்கள் பழைய ஏற்பாட்டிலே வருகின்றவர்கள். ஆனால் இந்த சுவக்கின் அண்ணம்மாளை பற்றி விவிலியத்திலே பைபிளில் 73 புத்தகங்கள் இருக்கிறது. அத்தனை புத்தகத்தையும் முன்னிருந்து பின்னாக பின்னிருந்து முன்னாக பிரட்டினாலும் இந்த சுவக்கின் அண்ணம்மாளை பற்றிய விவரம் இல்லவே இல்லை. பின்ன எப்படி இந்த விழா கொண்டாடப்பட்டது? எப்படி இந்த விவரம் தெரிய வந்தது? அன்பானவர்களே, பைபிளில் இருக்க 73 புஸ்தகங்களும் திருச்சபையால் அங்கீகரிக்கப்பட்ட புத்தகங்கள், கத்தோலிக்க திரு அவையால் அங்கீகரிக்கப்பட்ட புத்தகங்கள். திருச்சபையால் அங்கீகரிக்கப்படாத சில புத்தகங்கள் உண்டு. அப்படிப்பட்ட புத்தகங்களை எடுத்து புரட்டி பார்த்தால் அதிலே ஒரு புத்தகம் யாக்கோபு எழுதின நற்செய்தி நூல். அந்த நூலிலே தான் இந்த சுவக்கின் அண்ணம்மாள் பற்றிய விவரங்கள் நமக்கு கிடைக்கிறது. இந்த 2 பேரையும் பற்றிய விவரத்தை அந்த புத்தகத்திலே நாம் படித்தால் விளக்கமாக புரிந்து கொள்ளலாம். இந்த சுவக்கின் அண்ணம்மாள் இருவருக்கும் மன ஒப்பந்தமாகி 20 ஆண்டுகள் ஆகியும் அவர்களுக்கு குழந்தைகளே இல்லை. அப்படின்னா அவங்க நல்லா ஜெபிக்காதவங்களா? நன்றாக ஜெபித்தவர்கள். அந்த ஜெபிக்கிற அந்த குடும்பத்திலே கடவுளுடைய ஆசீர்வாதம் காலம் தாழ்த்தி கிடைக்கிறது. ஏனென்றால் நீங்களும் நானும் தேடி வந்திருக்கிற கடவுள் நம்மை கைவிடாதவர், ஆனால் காலம் தாழ்த்துகிறவர். உனக்கு எப்போ எப்படி எந்த வேளையிலே எதை செய்ய வேண்டும் என்று அறிந்திருக்கிறவர் நீயும் நானும் தேடி வந்திருக்கிற இந்த கடவுள். கடவுள் இந்த சுவக்கின் அண்ணம்மாள் இருவருக்கும் குழந்தை பாக்கியத்தை எப்பொழுது கொடுத்தார் என்றால் அவர்களுடைய ஜெபத்தை உள்வாங்கிய கடவுள் அவர்களுக்கு ஒரு பெண் குழந்தையை கொடுக்கிறார். எப்பொழுது கொடுத்தார்? இந்த அன்னாள் ஒரு காட்சி காண்கிறார் ஜெபத்திலே. அதே போல சுவக்கினும் தன்னுடைய ஜெபத்திலே காட்சி காணுகிறார். அன்னாள் தன்னுடைய இல்லத்திலே காட்சி காணுகிறாள். சுவக்கின் பாலைவனத்திலே ஜெபத்திலே காட்சி காணுகிறார். இருவருக்குமே இறைவாக்கு அருளப்படுகிறது. உன் மனைவி ஒரு பெண் குழந்தையை பெற்றெடுப்பாள். அன்னால் உன் உதரத்திலே ஒரு பெண் குழந்தை பிறக்கும் என்று சொல்லப்பட்டது நிறைவேறியது. அவர்கள் பெருமகிழ்ச்சி அடைகிறார்கள். அவர்களுடைய 20 ஆண்டு ஜெபம் அவர்களுக்கு விடை கொடுத்தது. கன்னி மரியாளை, நம்முடைய ஆண்டவர் இயேசுவினுடைய தாயை குழந்தையாக அவர்கள் பெற்றார்கள். இந்த சுவக்கின் அண்ணம்மாள் இந்த குழந்தை மரியாவை பெற்றெடுக்கவில்லை என்றால் இந்த உலகுக்கு மீட்பு இருந்திருக்குமா? மீட்பர் குழந்தை பிறந்திருக்க மாட்டார்.
இதில் இன்னொரு நிகழ்ச்சியையும் உங்களோட சேர்த்து சொல்ல விரும்புகிறேன். யூத சமுதாயத்தில் ஒரு குழந்தை 12 வயது ஆகிவிட்டால் அந்த குழந்தைக்கு மணமகன் தேடுவதிலே கண்ணும் கருத்துமாயிருப்பார்கள். 14-15 வயது நிரம்புகின்ற வேளையிலே அந்த குழந்தைக்கு அவருடைய கழுத்திலே ஒரு நம்ம இப்போ தாயத்து கட்டியிருக்கேன், பார்க்க நிறைய கழுத்தில் தங்கத்தாயத்து கட்டியிருக்கிறாங்க. ஆனால் அவர்கள் ஒரு குப்பியை கயிற்றிலே கட்டி கழுத்திலே தொங்க விட்டு இருப்பார்கள். இந்த 15-16 வயது நிரம்பி அந்த இளம்பெண் அவளுக்கு சரியான ஒரு துணைவரை தேர்ந்தெடுத்தால் அந்த துணைவரும் இந்த பெண்ணும் சந்திப்பதற்கு ஒரு நாள் குறிப்பார்கள். அவ்வாறு அந்த மணக்கப் போகிற மணமகன் வந்தவுடனே இந்த பெண் என்ன செய்வாள், தன்னுடைய கழுத்திலே உள்ள குப்பியை அறுத்து அதனுள்ளே பரிமள தைலம் இருக்கும். அந்த பரிமள தைலத்தால் அந்த கணவனுடைய காலை குனிந்து கழுவுவாள். இங்கேதான் அந்த பெண்ணினுடைய தாழ்ச்சி வெளிப்படுகிறது. இப்படித்தான் அன்னை மரியாளுடைய தாய் அன்னாள் சுவைக்கினுடைய பாதத்தை கழுவியிருப்பாள். அந்த குடும்பத்திலே விளங்கிய தாழ்ச்சி இந்த அன்னை மரியாளிடத்திலே நிரம்பி இருப்பதை நம்மால் அறிய முடியும், உணர முடியும். ஏனென்றால் அன்னை மரியாள் கடவுளுடைய விருப்பம் கபிரியேல் தூதர் வழியாக கிடைத்தவுடனே அந்த கடவுளுடைய திருவிழத்திற்கு ஆகட்டும், இதோ நான் ஆண்டவரின் அடிமை என்று சொன்னார்கள். தன்னை முழுமையாக கடவுளுடைய கரத்திலே சரணாகதியாக்கினார்கள். அந்த சரணாகதியிலே தான் அன்னை மரியாளுடைய தாழ்ச்சியை நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த அன்னை மரியாள் ஈன்றெடுத்த ஆண்டவர் இயேசுவும் தந்தை கடவுளுக்கு தன்னை முழுமையாக தாழ்த்தி கொண்டார், அவருக்கு கீழ்ப்படிந்தார். பிலிப்பியருக்கு எழுதின திருமுகம் 2ஆம் அதிகாரம் 6-9 நீங்களும் நானும் பார்க்கலாம். தம்மையே வெறுமையாக்கி அடிமையின் வடிவெடுத்து சாவை ஏற்கும் அளவுக்கு, அதுவும் சிலுவை சாவை ஏற்கும் அளவுக்கு அவர் தந்தைக்கு பணிந்தார். ஆண்டவர் இயேசுவினிடத்திலே தாழ்ச்சி, அன்னை மரியாளிடத்திலே தாழ்ச்சி. 20 ஆண்டுகள் குழந்தை பேறு கிடைக்காவிட்டாலும் கடவுள் முன்பாக தாழ்ச்சியோடு ஜெபித்தார்கள் இயேசுவனுடைய அம்மாச்சியும் தாத்தாவும். ஆக அன்பானவர்களே, இந்த பெருவிழா நமக்கு உணர்த்தி காட்டுகிற பாடம் தாழ்ச்சி. இந்த தாழ்ச்சி யாரிடத்தில் நிறைவாய் இருக்கும் என்றால், உங்களுடைய தொடக்க உரையில் அந்த பையன் இளைஞர் வாசித்தார், என்னுடைய மறையினுடைய மைய கருத்தை வாசித்தார். கேட்டீங்களா? அர்ப்பணம். அர்ப்பணிக்கின்றவர்களுடைய உள்ளத்திலே, அவர்களுடைய வாழ்விலே தான் இந்த தாழ்ச்சியை நம்மால் பார்க்க முடியும். அன்னை மரியாள் தன்னை கடவுளுக்கு அர்ப்பணித்தாள். ஆண்டவர் இயேசு தன்னை தந்தை கடவுளுக்கு அர்ப்பணித்தார். சுவக்கீனம் அன்னமாலும் தங்களை கடவுளிடத்திலே சரணாகதியாக்கி அர்ப்பண வாழ்வு வாழ்ந்தார்கள். அந்த அர்ப்பண வாழ்வுக்கு இறைவன் தகுந்த பரிசை ஒவ்வொருவருக்கும் கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் இயேசு தந்தைக்கு முழுமையாக தன்னை அர்ப்பணித்ததால் அவர் வெற்றி வாகை சூடினார். என்ன வெற்றி வாகை சூடினார்? கல்லறையில் அடக்கம் பண்ணப்பட்ட 3ஆம் நாள் அவர் வெற்றி வீரராக உயிரோடு எழுந்தார். நம்முடைய வாழ்க்கையிலே இத்தகைய தாழ்ச்சியிலே நாம் நிறைந்து விளங்கினால் நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் அற்புதங்கள் அதிசயங்களை செய்வார்.
யோவான் நற்செய்தி 14ஆம் அதிகாரம் 12 நான் வாசிக்கிறோம். என்னில் நம்பிக்கை கொள்கிறவன் என்னிலும் மேலான காரியங்களை செய்வான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்மாலும் அற்புதங்கள் அதிசயங்களை செய்ய முடியும். எப்பொழுது நாம் தேடி வந்திருக்கின்ற அந்த தேவனை முழுமையாக நம்புகிற பொழுது, அவரிடத்திலே நம்மை முழுமையாக அர்ப்பணிக்கின்ற வாழ்வு நாம் வாழுகின்ற பொழுதுதான் நம்மாலும் ஆண்டவர் இயேசு செய்த அற்புதங்கள் அதிசயங்களை ஆற்ற முடியும். இரண்டாவது விழாவுக்கு வருவோம். நம்முடைய நவநாள் புனிதர் பங்கின் பாதுகாவலர் இஞ்ஞாசியார். இந்த இஞ்ஞாசியார் எங்கே பிறந்தார் அப்படின்னு இந்த 26ஆம் ஆண்டிலே 2026 உங்களிடம் ஒரு கேள்வி கேட்கிறேன். இஞ்ஞாசியார் எந்த நாட்டுக்காரர்? ஸ்பெயின் நாட்டுக்காரர். வெரி குட். ஸ்பெயின் நாட்டிலே லோயோலா கோட்டையிலே பிறந்தவர். அவர் ரொம்ப முட்டுகுண்டு குடும்பத்தில் பிறந்தாரா, பெரிய குடும்பத்தில் பிறந்தாரா? பெரிய குடும்பம். பெரிய குடும்பம்னா எப்படி பேர் இருந்திருப்பாங்க? கரெக்ட். 7 ஆம்பளை பிள்ளைங்க, 5 பொம்பளை பிள்ளைங்க. 7 + 5 12. 12 அப்போஸ்தலர்களைப் போல இவர்களுடைய குடும்பம் பெரிய குடும்பம், செல்வாக்கு மிகுந்த குடும்பம், ஒரு அரச குடும்பம். அப்படிப்பட்ட குடும்பத்திலே பிறந்த இந்த இஞ்ஞாசியாருக்கு இறையரசு பற்றியோ விண்ணரசு பற்றியோ தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. ஏனென்றால் அவர் தன்னுடைய 26வது வயதிலே படைத்தளபதியாக பணியாற்றி கொண்டிருக்கிறார். இந்த இஞ்ஞாசியாருடைய வாழ்க்கையில் பம்பலோனா என்ற கோட்டையை பிரெஞ்சு போர் வீரர்கள் தாக்குகின்ற வேளையில் இவருடைய படையும் எதிர்த்து நின்று தாக்கினார்கள். ஆனால் இஞ்ஞாசியார் ஜெயிச்சாரா ஜெயிக்கலையா? ஜெயிச்சாரா ஜெயிக்கலையா? அவர் ஜெயிச்சார்ன்றார். இஞ்ஞாசியார் ஜெயிக்கலைங்க, பிரெஞ்சுக்காரன் ஜெயித்தான். அவருடைய காலில் குண்டடிபட்டு அவர் நொண்டி ஆயிட்டார். அவர் நொண்டியானது தான் அவருடைய வாழ்க்கையின் வெற்றியின் பாதை. நொண்டியானவரை மருத்துவமனையிலே சிகிச்சைக்காக சேர்த்தார்கள். அவ்வாறு சிகிச்சை பெற்று கொண்டிருக்கிற வேளையில், படுத்த படுக்கையாக இருக்கின்ற வேளையில் அவர் படிப்பதற்காக சில நூல்களை அவரிடம் கொடுத்தார்கள். புனித அசிசியார், புனித அகஸ்தீனார், இப்படிப்பட்ட புனிதர்களுடைய வாழ்க்கை வரலாறை அவர் வாசித்தார். தன்னுடைய வாழ்க்கையையும் யோசித்தார். அங்கே இந்த புனிதர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை வாசித்த அந்த வேளையில் அவர் ஒரு புதையலை கண்டுபிடித்தார். இயேசு என்ற புதையலை தேடி கண்டுபிடித்தார். அந்த இயேசு என்ற புதையலை அடைவதற்காக இவர் தன்னிடம் உள்ளதையெல்லாம் இழக்க முன் வந்தார். ஆம் அன்பானவர்களே, இன்று இந்த புனிதருடைய நவநாளின் 5வது நாள் விழாவை கொண்டாடுகின்ற நம்முடைய வாழ்க்கைக்கு நாம் வருவோம். இந்த புனிதரை போல நம்மால் எதையும் இழக்க மனம் இருக்கிறதா? ஆம்ங்கிறவங்க கை தூக்குங்க. இருந்தாலும் யோசித்து தான் ஆம் சொல்லுவோம், உடனடியாக கை தூக்க வாய்ப்பில்லை. ஆம் அன்பானவர்களே, எதையுமே நான் இழக்கக்கூடாது, எல்லாம் எனக்கு கிடைக்க வேண்டும் என்ற ஆர்வத்தோடு தான் நாம் ஒவ்வொரு நாளும் பயணிக்கிறோம் திருச்சபையில். ஆனால் அன்பானவர்களே, இந்த புனிதர் நம்முடைய பாதுகாவலர் கடவுளுக்காக அனைத்தையும் இழந்து எல்லாம் இறைவனின் மகிமைக்கே என்ற நிலைக்கு தன்னை தாழ்த்தி
இறை பணியிலே தன்னை முழுமையாக அர்ப்பணித்தார். ஒரு 10 பேரை தன் குழுவாக உருவாக்கி ஒரு துறவு சபையை உருவாக்கினார். அந்த துறவு சபையினுடைய தலைவர் தான் புனித இஞ்ஞாசியார். இன்று நாம் இயேசு சபை குருக்களை பற்றி கேள்விப்படுகிறோம். வீரமாமுனிவர், அருளானந்தர் என்று, சவேரியார் என்று பல புனிதர்களை நாம் நினைக்கிறோம். இவர்களெல்லாம் இயேசு சபை குருக்கள். இவர் உண்டாக்கிய, இவர் நிறுவிய அந்த சபையிலே வாழ்ந்து நற்செய்திக்காக தங்களை முழுமையாக அர்ப்பணித்தவர்கள். நம்முடைய வாழ்க்கையில் இந்த புனிதர்கள் வழியாக, திருச்சபை வழியாக நமக்கு அறிவிக்கப்படுகிற நற்செய்தியை ஆர்வத்தோடு கேட்க, அதை ஆர்வத்தோடு உள்வாங்கிக் கொள்ள, அந்த நற்செய்தியின் மதிப்பீடுகளை வாழ்வதற்கு நாம் உண்மையிலே பிரயாசைப்படுவோம் என்றால் நாம் இறை அரசினுடைய வாயிற்படிக்கு வந்துவிட்டோம். இன்னும் அதை பற்றி யோசிக்கவில்லை என்றால் இறை அரசை பற்றிய சிந்தனையிலே நாம் இல்லாமல் இந்த உலக அரசை பற்றிய சிந்தனையிலே தான் நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அன்பானவர்களே, இந்த இறை அரசை கட்டி எழுப்புவதுதான் தன்னுடைய நோக்கமாக கொண்டவர் நம் ஆண்டவர் இயேசு. இந்த இறை அரசு என்ற வார்த்தையானது நற்செய்தியிலே 160 முறை உச்சரிக்கப்படுகிறது. இதை நாம் சிந்திக்கையில் நம் ஆண்டவர் இறை அரசுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார் என்பதை நம்மால் உணர முடிகிறது. இந்த இறை அரசு நீதி, அமைதி, உண்மை, மகிழ்ச்சி, சமாதானம் ஆகிய குணங்களை அடிப்படையாக கொண்டு ஆண்டவர் இயேசுவால் கட்டி எழுப்பப்பட்டதுதான் இறை அரசு. அன்பானவர்களே, ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி தந்தை பெர்க்மான்ஸ் பற்றி உங்களுக்கு தெரியும். நிறைய பாட்டு பாடுவார், கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆமாம், அவர் முன்னாடி கத்தோலிக்க திருச்சபையில் இருந்தார். ஒரு 20-25 வருஷங்களுக்கு முன்பாக அவர் கத்தோலிக்க திருச்சபையை விட்டு வெளியே போய்விட்டார். அவர் கத்தோலிக்க திருச்சபையில் இருந்த ஆரம்ப காலகட்டத்தில் சிவகங்கை மறைமாவட்டத்தின் குருவாக இருக்கின்ற வேளையில் அவருடைய தொடக்க 8-10 ஆண்டுகளிலே அவர் நற்செய்தி அறிவிப்பதிலே ரொம்ப ஆர்வத்தோடு இருப்பார். மேடை போட்டு சாயங்காலம் 5 மணியிலிருந்து 10 மணி வரை மக்களை அழைத்து நற்செய்தியை அறிவிக்கிற பணியிலே ஈடுபடுவார். 6 மணி ஆச்சு, 7 மணி ஆச்சு, குஞ்சுவோடு அங்கே இல்லை. அப்போ என்ன செஞ்சார்? மைக் போடுறோன்ட்ட மைக்கை வாங்கி இறையரசு வருக, இறையரசு வருக, இறையரசு வருக அப்படின்னு கூப்பிட்டார். ஒரு தடவை இல்லை, இதே மாதிரி 10-15 தடவை கூப்பிட்டார். இந்த மைக் செட்டுக்காரனுக்கு வேகம் வந்துடுச்சு. மைக் செட்டுக்காரனுக்கு வேகம் வந்துடுச்சு. அவன் மைக்கை பிடுங்கினான். மைக்கை பிடிச்சிக்கிட்டு, ஏண்டா இந்த இறையரசுங்கிறவன் எங்கே தாண்டா இருக்கிறீங்க? இந்த பங்குச்சாமியாரும் தொண்டை தண்ணி போக கத்திக்கிட்டு இருக்காரு, எங்கே இருந்தாலும் சீக்கிரம் வாடா. அவர் இந்து சகோதரர், அவருக்கு இறையரசை பற்றி தெரியாது. நமக்கே இறையரசை பற்றி அவ்வளவு தெரியாமல் இருக்கல. அந்த மைக் செட்டுக்காரன் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு உண்டா? இல்லை. அன்பானவர்களே, இறையரசு தான் நம்முடைய நோக்கமாக இருக்க வேண்டும். இறையரசுக்கு ஏற்ற மக்களாய் அன்பிலும் அமைதியிலும் சமாதானத்திலும் உண்மையிலும் நாம் வாழ்வோம் என்றால் நாம் இறையாட்சிக்கு வெளியிலே இல்லை, இறையாட்சியினுடைய வாயிற்படியிலே இருக்கிறோம். அந்த இறையரசை கண்டடைவது தான் நம்முடைய வாழ்வின் நோக்கமாக இருக்க வேண்டும். இதுதான் இந்த 2வது விழா நமக்கு அறிவுறுத்தக்கூடிய அருமையான செய்தி. அர்ப்பண வாழ்வு வாழுகிறவர்கள் நிச்சயம்
இறை ஆட்சிக்குள்ளாக செல்லுவார்கள். புனித சவேரியார் மோட்சத்தில் இருப்பாரா? எங்கே இருப்பார்? நம்ம பாதுகாவலர் இஞ்ஞாசியார் மோட்சத்தில் இருப்பாரா இல்லை நரகத்தில் இருப்பாரா? மோட்சத்தில் இருப்பார். ஆக எல்லா புனிதர்களுமே கடவுளை பரிசுத்தர் 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 என்று போற்றுகிற பாக்கியம் பெற்றவர்கள். இந்த புனிதர்கள் எல்லாம் யார்? என் கேள்வி. தூக்கம் வந்துச்சுன்னா தூக்கம் வருதா? நான் போடுற போட்டுக்கு யாருக்குமே தூக்கம் வராது. தூங்கலாம்னு நினச்சவங்கெல்லாம் எழுந்திரிச்சிடுவீங்க. புனிதர்கள் யார்? நம்மை போல மனிதர்கள் அவர்கள். கடவுளுடைய மதிப்பீடுகளை தங்களுடைய வாழ்க்கையிலே கொண்டு வாழ்வை வளமாக வாழ்ந்து தங்களை இறைவனுக்கு அர்ப்பணித்து தங்களுடைய அர்ப்பண வாழ்வால் விண்ணரசை சுதந்தரித்து கொண்டவர்கள்தான் புனிதர்கள். நீங்களும் நானும் இந்த நவநாள் பந்தியில் பங்கெடுக்க வந்திருக்கிற இந்த நாளில் நான் வாசிக்க கேட்ட நற்செய்தியிலே ஆண்டவர் இயேசு இறை அரசினுடைய தன்மையை 3 உவமைகள் வழியாக விளக்கி சொல்லுகிறார். அதை விளக்கி சொன்னேன்னா பிரசங்கம் 1 மணி நேரம் ஆயிரும். விளக்கவே வேண்டாம். ஒன்று புதையல், இன்னொன்று முத்து, மூன்றாவது வலை வாரி வருகின்ற மீன்கள். விண்ணரசு எப்படி ஒரு புதையலை கண்டவுடனே தனக்கு உள்ளதெல்லாம் இழந்து அந்த விண்ணரசை அடைய விரும்புகிறானோ, ஒரு முத்தை கண்டவுடனே அதை அடைவதற்கு தன்னுடைய சொத்தையெல்லாம் விற்று அந்த முத்தை சொந்தமாக்கி கொள்கிறானோ, கடலிலே வாரி வருகின்ற வலையிலே சின்ன மீன் இருக்கும், பெரிய மீன் இருக்கும், செத்த மீன் இருக்கும், உயிர் மீன் இருக்கும். நல்லவற்றைத்தான் பொறுக்கி கொண்டு தீயவற்றை கடலுக்குள்ளே வீசி எறிந்து விடுவார்கள். அதுபோல தான் அன்புக்குரியவர்களே நம்முடைய வாழ்வின் முடிவிலே நடக்கும். நீயும் நானும் செய்த தீமை நன்மை இதுதான் செல்லும். நம்ம சேர்த்து வச்ச சொத்தோ, கட்டிய மனைவியோ, பெற்ற பிள்ளைகளோ நம்மோட வரப்போறதில்லை. எப்படி பாட்டு பாடணும்னா அதுவும் பெருக்குமான் சாமியார் பாட்டு தான். எனக்கென்று எதுவும் இல்லை, இப்பூமி சொந்தம் இல்லை, எனக்கென்று எதுவும் இல்லை, இப்பூமி சொந்தம் இல்லை, எல்லாம் இயேசு இயேசு இயேசு. இயேசு என்ற புதையலை நீங்களும் நானும் நம் வாழ்நாள் முழுவதும் தேடினால் அந்த விண்ணரசை நீங்களும் நானும் சுதந்தரித்து கொள்ள முடியும். இதை புனிதர்கள் வாழ்ந்தார்கள். அவர்களைப் போல நாமும் புதையலை தேடி அந்த புதையலை நமதாக்கி வாழ நம்முடைய பாவ கரைகளிலிருந்து நம்மை தூரப்படுத்தி கொள்வோம். நம்முடைய உலக ஆசைகளிலிருந்து நம்மை அப்புறப்படுத்தி கொண்டு வாழ்வோம் என்றால் நிச்சயமாக நாம் இறையாட்சிக்குள்ளாக நுழைந்து விட்டோம். அந்த இறையாட்சி நம்முடையதாக அமைந்துவிடும். இந்த ஒரு நிலை நம் ஒவ்வொருவருக்கும் நிறைவாக கிடைக்க இந்த நவநாளின் 5ஆம் நாள் திருப்பலியில் ஒருவர் மற்றவருக்காக செபிப்போம். இந்த பலியிலே இணைந்து ஆண்டவருடைய அருளை இறைஞ்சுவோம். ஆமென். விண்ணையும் மண்ணையும் படைத்தவரா கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய்
பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இருந்து அடக்கப்பட்டார், மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீது வெற்றி கொண்டார், விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார், உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார், தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன், பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன், திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன், உறவின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். அன்பான இறை சமூகமே, மூவர் இறைவனில் நாம் கொண்ட நம்பிக்கையை அறிக்கையிட்டு பாடிய நாம் அந்த மூவர் இறைவன் நமக்கு ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய அந்த விண்ணரசு இறையரசு நமதாக மாற்றப்பட நம் விண்ணப்பங்களை விண்ணகத் தந்தையின் பாதத்திலே எடுத்து வைத்து ஜெபிப்போம். பராமரிக்கும் இறைவா, திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் மற்றும் பொதுநிலையினர் அனைவரையும் ஆசீர்வதியும். நல்ல உடல் உள்ள நலன் தாரும். உம்மீது நம்பிக்கை கொண்டு மக்களை இறைவழியில் நடத்த தேவையான ஞானத்தை இறைவன் தர உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பே உருவான இறைவா, இன்றைய நவநாளை சிறப்புகின்ற விட்டாநிலைப்பட்டி, நாங்குப்பட்டி, கலிங்கிப்பட்டி இறைமக்களை ஆசிர்வதியும். நல்ல உடலுள்ள சுகம் தாரும். செய்யும் தொழில் சிறக்கவும், விவசாயம் செழிக்கவும், ஆடு மாடு பலுகி பெருகவும், குழந்தைகளுக்கு நாணமும் கல்வியும் ஒழுக்கவும் சிறக்கவும் உமது அருள் தார உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். காக்கும் இறைவா, எம் பங்கு இளைஞர்களை ஆசீர்வதியும். அவர்கள் எந்த தீய பழக்கங்களுக்கும் அடிமையாகாமல் இருக்கவும், படிப்பிற்கு ஏற்ற வேலை வாய்ப்பு கிடைக்கவும், எதிர்காலம் நல்ல முறையில் அமையவும் அதற்கான ஞானத்தை இறைவன் தர உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நன்மைகளின் நாயகனே எம் இறைவா, எம் பங்கில் புதிய ஆலய கட்டுமான பணிகள் தொடர்ந்து நடந்தேறவும், அதற்கு தேவையான அருள் பொருள் உதவிகள் கிடைக்கவும் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஜெபிப்போம். வல்லவரே, நல்லவரே, நாங்கள் வாழ்வு வர உம்மையே கல்வாரியிலே தந்தவரே, இதோ இந்த அருமையான நாளில் எங்களுடைய தேவைகளை விண்ணப்பமாக உம் பாதம் வடித்திருக்கிறோம். இவையெல்லாம் நல்லவை என்றால் உம்முடைய ஆசீர்வாதத்தால் இந்த மன்றாட்டுக்களை நிரப்பி எங்களுக்கு கொடையாக தந்தரலும். என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கிறவர் நீரே. ஆமென். மலராய் வந்தே
இதழ் வாடியே போனாலும் வேள்வியில் சேர்த்து கொள்வாய், அந்த ஜோதியில் நிறைவு கொள்வேன். வேள்வியில் சேர்த்து கொள்வாய், அந்த ஜோதியில் நிறைவு கொள்வேன். ஆ ஆ பணமலராய் வந்தே அர்ச்சனையாக்கினேன் என்னை. கோதுமை மணியாய் மடிந்து என்னை வெண்ணிறப்பமாய் தந்தே. கோதுமை மணியாய் மடிந்து என்னை வெண்ணிறப்பமாய் தந்தே. என்னுடலும் உடலாகிடவே உன்னுடலாய் நான் மாறிடவே மகிழ்வுடன் தந்தேனே. என்னை கனிவுடன் நேர்பாயே மகிழ்வுடன் தந்தேனே. என்னை கனிவுடன் நேர்பாயே. ஆ ஆ பணமலராய் வந்தே அர்ச்சனையாக்கினேன் என்னை. விதியெனும் சகதியில் சாய்ந்தே புவி அதிபதி உன் திட்டம் மறந்தே. விதியெனும் சகதியில் சாய்ந்தே புவி அதிபதி உன் திட்டம் மறந்தே. மறியில்லாதவன் நானாலும் விழியிழந்தே நான் போனாலும் சுதியுடன் சேர்த்து கொள்வாய், நான் கவியுடன் பாட்டிசைப்பேன். சுதியுடன் சேர்த்து கொள்வாய், நான் கவியுடன் பாட்டிசைப்பேன். ஆ ஆ பணமலராய் வந்தே அர்ச்சனையாக்கினேன் என்னை. பணமலராய் வந்தே அர்ச்சனையாக்கினேன் என்னை. அன்புமிக்க சகோதரமே, நாம் எல்லோரும் இணைந்து ஒப்புக்கொடுக்கும் இந்த மாலை பலி நவநாளின் 5ஆம் நாள் பலி எல்லாம் வல்ல நம் தந்தை கடவுளுக்கு ஏற்றதாய் அமையும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் மது கையில் இருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. எங்கள் அன்பான ஆண்டவரே, நீர்தாமே வாரி வழங்கிய கொடைகளிலிருந்து நாங்கள் கொண்டு வந்துள்ள இக்காணிக்கைகளை எல்லாம் ஏற்றுக்கொள்ளும். அதனால் உமது அருளின் ஆற்றலால் செயல்படும் இப்புனிதமிக்க மறை நிகழ்வுகள்
இவ்வுலகிலே எங்கள் வாழ்வை புனிதப்படுத்தி நிலையான பேரின்பத்திற்கு எங்களை இட்டுச் செல்வதாக. எங்கள் ஆண்டவரான அதே கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பியருளும். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். நாங்கள் வாழ்வதும் இயங்குவதும் இருப்பதும் உம்மிலேதான். இந்த உடலோடு வாழ்கையில் உமது பரிவிரக்கத்தின் பயன்களை மட்டுமே நாங்கள் நாள்தோறும் அனுபவிப்பதோடன்றி இப்பொழுதே நிலை வாழ்வின் பிணையையும் கொண்டுள்ளோம். ஏனெனில் ஆவியாரின் முதற்கனிகளை பெற்றுள்ள நாங்கள் பாஸ்கா மறை நிகழ்வின் பயன் எங்களுக்கு என்றும் உண்டு என நம்புகிறோம். அந்த ஆவியார் வழியாகவே நீர் இயேசுவை சாவினின்று உயிர் தொழச் செய்தீர். ஆகவே தூதர்கள் புனிதர்கள் அனைவரோடு நாங்களும் இந்த மாலை பொழுதில் ஒன்றாய் இணைந்து உம்மை புகழ்ந்து ஒரே குரலாய் பாடுவதாவது: படைகளின் கடவுளம் ஆண்டவர், விண்ணகமும் மன்னகமும் உமது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, ஓசன்னா, ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி நிரம்ப பெற்றவரே. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, 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 ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு தந்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள்.
நம் நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் இக்கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுதியானவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி சொல்லுகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளுகிற நாங்கள் உம்முடைய தூய ஆவியானவரால் ஒரே குடும்பமாய் உம்மில் கட்டி எழுப்பப்பட உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தலும் சிறப்பாக எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். தந்தையும் பாதம் வந்திருக்கின்ற நம்முடைய பிள்ளைகளாகிய எங்களுடைய பங்கு மக்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். மௌனமாக நம்முடைய தேவைகளுக்காக ஜெபிப்போம். தந்தையே, எம் புனிதர் இஞ்ஞாசியாரின் வழியாக உம்மை மைமைப்படுத்துகின்ற 5ஆம் நாள் நவநாள் உற்சவத்தை சிறப்பு செய்கின்ற ஊர் மேனேஜர் விட்டானிலைப்பட்டி நாங்குப்பட்டி இறைமக்களை ஆசிர்வதியும். குழந்தை பாக்கியம், திருமண காரியங்கள், வேலைவாய்ப்பு என்னும் அவர்கள் செய்கின்ற விவசாயம் செழிக்கவும், கால்நடைகள் பழுகி பெறவும், பிள்ளைகள் உயர்கல்வி கற்கவும் தேவையான அனைத்தை தன் ஊரிலே ஒற்றுமை சமாதானம் நிலைவ அருள் புரியும். அவர்கள் விரும்பி கேட்கின்ற அனைத்தையும் வீடு கட்டுமான பணிகள் இன்னும் எத்தனையோ காரியங்களை கொடுத்து வழி நடத்துவீராக. ஆண்டவரே, இந்த திருத்தலத்திற்கு வருகின்ற ஒவ்வொருவரும், குறிப்பாக கால்நடைகள் காணிக்கையாக ஒப்பிடுகின்ற ஒவ்வொருடைய கருத்துக்கள் நிறைவேறத்தக்கதாக வேளாங்கண்ணி அவருடைய குடும்பத்தாரையும், ஜெயராணி ஜோசப், வினோத் விமல் அவருடைய குடும்பத்தாரையும், லூர்து லீமா இவர்கள் குடும்பத்தாரையும், கிளமன்ட்ராஜ் போனிட்டா ஜாக்குலின் இவர்கள் குடும்பத்தாரையும், செங்கோல் மெர்சிலின் பெஞ்சமின் கஸ்பார் பிரீத்தி குடும்பத்தாரையும், அசோக்ராஜ் சோஃபியா குடும்பத்தாரையும், செபஸ்டியான் சூசையம்மாள் குடும்பத்தாரையும், சௌரிமுத்து ரெஜினா மேரி லாரன்ஸ் ஜெனிஃபர் குடும்பத்தாரையும், வேளாங்கண்ணி அன்னமேரி குடும்பத்தாரையும், வேளாங்கண்ணி செல்வராணி அருள் பிரகாசம் ஜபிதா ஜோசி இவர்கள் குடும்பத்தாரையும், விட்டாநிலைப்பட்டி ரீட்டா மேரி குடும்பத்தாரையும், இன்னாசியம்மாள் ஆல்பின் குடும்பத்தாரையும், விட்டாநிலைப்பட்டி சௌரிமுத்து சௌரியம்மாள் ஜஸ்டின் லியோ ஜெனி பவுலா குடும்பத்தாரையும், அமுல்மேரி குடும்பத்தாரையும், சின்னப்பன் சேசிமேரி குடும்பத்தாரையும், ரெக்ஸ் அவருடைய குடும்பத்தாரையும் பாதம் ஒப்பு கொடுக்கிறோம். தனசீலி மரிலூஸ் குடும்பத்தாரையும் இவர்களுக்கு தேவையான அனைத்தையும் கொடுத்து வழி நடத்தும். ஆண்டவரே, எம்முடைய புதிய ஆலய கட்டுமான பணிக்கு இதுவரை நன்கொடை கொடுத்த உபகாரிகளை ஆசிர்வதிக்கும்படி கெஞ்சி கேட்கிறோம். தொடர்ந்து எங்களுக்கு கொடுக்க இருக்கின்ற கொலோன், பீட்டர் கிளாவர், ரோட்டன்பர்க் இன்னும் ஆஸ்திரேலியாவில் இருக்கின்ற நிதி நிறுவனத்தையும் நீர் ஆஸ்வதித்து மிக விரைவில் கிடைக்கக்கூடிய கிருபையை தந்து வழிநடத்துவீராக. மேலும் இன்று நாம விழாவை கன்னிமேராவுடைய தாய் தந்தையின் நாம விழாவை கொண்டாடுகின்ற அருள் சோதரிகள் நிறுவனங்கள் ஒவ்வொன்றையும் பெயர் கொண்ட ஒவ்வொருவரையும் நீர் ஆசிர்வதியும். மேலும் உயிர்த்தெழுவோம் என்ற நம்பிக்கையில் இறந்து போனே எங்கள் குடும்பத்தில் மரித்த அத்தனை பேரையும் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கன்னித்தாயான மச்சிமிக்க மரியாள்
அவருடைய அன்பு கணவர் புனித சூசையப்பர், திருமுழுக்கு யோவான், திருத்தூதர்கள் சிறப்பாக ராயப்பர், சின்னப்பர், அருளப்பர் தோமையார், எம்முடைய திருத்தலத்தின் பாதுகாவலர் இஞ்ஞாசியார், அருளானந்த சவேரியார், பதுவேந்தோனியார், வனத்தந்தோனியார், செபஸ்தியார், ஆரோக்கியநாதர், வானசிந்தப்பர், புனித பியோ, புனித பேட்ரிக், புனித ரீத்தாமால், புனித ஆசிர்வாதப்பர் இன்று சிறப்பாக நினைவு கூறுகின்ற கன்னிமரியாளுடைய அன்பு தாய் தந்தை சோக்கின் அன்னம்மாளை ஒப்புக் கொடுக்கிறோம். இவர்கள் வழியாக எங்களுடைய தாத்தா பாட்டிகளை ஒப்புக் கொடுக்கிறோம். அவர்கள் வழியாக நாங்கள் பெற்ற வாழ்வுக்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லா புனிதருடன் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்து பாட வாழ்ந்திட வரமருள் உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியது. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் இந்த வேளையிலும் துணிந்து தந்தை கடவுளை கூவி அழைப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, முது பெயர் தூயதென போற்ற பெறுக, முது ஆட்சி வருக, முது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, எல்லா தீமைகளிலிருந்தும் உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் விடுதலையை கொடுக்கும்படி வேண்டி நிற்கிறோம். உமது இரக்கத்தின் உதவியாலே நாங்கள் பாவத்திலிருந்து விடுதலை பெற்ற படைப்புகளாய் மாறி யாதொரு கலக்கமுமின்றி உம்மில் நலமுடன் வாழ்வோமாக. நாங்கள் எல்லோரும் நம்பியிருக்கிற பேரின்பத்திற்காக எங்கள் மீட்பராம் இயேசு ஆண்டவரின் மறு வருகைக்காக காத்திருக்கிறோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை விட்டு செல்லுகிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம்முடைய திருத்தூதர்களுக்கு அன்று மொழிந்தீரே. இந்த மாலை பொழுதிலே எங்கள் பாவங்களை பாராமல் உம்முடைய திரு அவையின் நம்பிக்கையை மட்டும் கண்ணோக்கி பார்த்து உம்முடைய திருவிழத்திற்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் தந்தருள திருவிழம் கொள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கிறவர் நீரே. ஆமென். ஆண்டவர் இயேசு தரும் அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. அனைவரும் ஆண்டவர் தரும் அமைதியை அருகில் இருப்போரோடு மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் திரு செம்மறியே, எம்மேல் இரக்கம் வைத்தருளும், எம்மேல் இரக்கம் வைத்தருளும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் திரு செம்மறியே, எம்மேல் இரக்கம் வைத்தருளும், எம்மேல் இரக்கம் வைத்தருளும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் திரு செம்மறியே, எமக்கு அமைதி தந்தருளும், எமக்கு அமைதி தந்தருளும். இதோ நம் ஆண்டவர் இயேசு, இவரே உலகினரின் பாவங்களை போக்க வந்த
இறைவனின் செம்மறி. இந்த செம்மறி தரும் விருந்திலே பங்கெடுக்க வந்திருக்கிற நாம் பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் என் உள்ளத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு இரத்தமும் நமக்கு புது வாழ்வை இன்று தருவதாக. ஆமென். உன்னோடு நானும் இருந்து உண்பேன், உன்னிலம் நானும் வந்து தங்குவேன். உன் நெஞ்சில் எனக்கு ஒரு இடம் தருவாயா? என்னை நீயும் அன்பு செய்வாயா? உன் நெஞ்சில் எனக்கு ஒரு இடம் தருவாயா? என்னை நீயும் அன்பு செய்வாயா? உன்னோடு நானும் இருந்து உண்டேன், உன்னிலம் நானும் வந்து தங்குவேன். எனினும் என்னை நீ தேடி என்று என் இல்லம் வந்தாயே. இன்னகமுனை நான் ஏற்க என்றும் தகுதி நான் இழந்தேன். எனினும் என்னை நீ தேடி என்று என் இல்லம் வந்தாயே. பகிர்ந்திடுவே, உம்மிலே வாழ்ந்திடுவே. வா வா இறைவா, வா வா இறைவாய் வா. உன்னோடு நானும் இருந்து உண்டேன், உன்னிலம் நானும் வந்து தங்குவேன். கிறிஸ்துவின் ஆன்மாவே, என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலே, என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திருரத்தமே, எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே, என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே, என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும். என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும்.
புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழச் செய்யும். இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று நாம் புனிதரின் வழியாக இறைவனை மைமைப்படுத்தக்கூடிய இந்த 5ஆம் நாள் நவநாள் உற்சவத்தை சிறப்பு செய்து கொண்டிருக்கின்ற விட்டாநிலைப்பட்டி ஊர் மேனேஜர் அருள் சுந்தரம், ஊர் நிர்வாகிகள், விட்டாநிலைப்பட்டி, நாங்குப்பட்டி இறை மக்கள் ஒவ்வொருவருக்கும் நம் கைத்தட்டி நம்முடைய நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவிப்போம். சிறப்பாக என்னுடைய எளிய அழைப்பை ஏற்று இந்த காணிக்கையாக இந்த செங்கலை கொடுத்தவங்களுக்கு நன்றி. நாம் கைத்தட்டி நம்முடைய நன்றியை தெரிவிப்போம். நம்முடைய அன்பு அழைப்பை ஏற்று இந்த நாளில் வந்து நமக்காக சிறப்பான மறைவுரையை வழங்கியவர் பாசமிகு அருள் தந்தை ஸ்டீஃபன் கஸ்பார் அவர்கள். தந்தை அவர்களை 94ஆம் ஆண்டு நான் திண்டுக்கல் உதவி பங்கு தந்தையாக பணியாற்றி சென்ற அந்த நேரத்திலிருந்து ஒரு வழிகாட்டியாக, ஒரு மூத்த சகோதரராக இருந்திருக்கிறார். நான் ஒட்டஞ்சத்தில் இருக்கும்போது அடிக்கடி வந்து மெய்ப்பு பணியில் உதவியாக இருந்திருக்கிறார். தந்தை அவர்கள் சொந்த ஊர் மலேடிப்பட்டி, இருந்தாலும் திண்டுக்கல் மறை மாவட்டத்திலே அதிக பங்குகளில் பணியாற்றியிருக்கிறார். மாரன்பாடி, முத்தலகுப்பட்டி, வெள்ளோடு, இன்னும் கொசவப்பட்டி, இப்போது சின்னாலப்பட்டி, குமரன் நகர் என்று எத்தனையோ விதமான பங்குகளிலே பணியாற்றியிருக்கிறார். திண்டுக்கல் பல்நோக்கு சமூக பணி மையத்திலே நான் திருச்சியிலே இயக்குநராக டிஎம்எஸ் இருந்தபோது அவர் அங்கு பணியாற்றினார். எனவே ஒரு சிறப்புமிக்க பணிகளை செய்தவர், ஆழமான ஞானம் நிறைந்தவர். அது மட்டுமல்ல, ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை மறைவுரையை யூடியூபிலே அவர் நேரத்தை ஒதுக்கி ஆழமான கருத்துக்களை மக்களுக்கு பகிரக்கூடிய ஒரு சிறந்த மறைவுரையாளர். எனவே இந்த அன்பு தந்தை, எங்களுடைய மூத்த சகோதரர் அவர்களை உங்கள் சார்பாக, என் சார்பாக, விட்டாநிலைப்பட்டி ஊர் மேனேஜர், நான்குப்பட்டி இறைமக்கள், விட்டாநிலைப்பட்டி இறைமக்கள் சார்பாக நம்முடைய வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் நாம் கைத்தட்டி நம்முடைய நன்றியை தெரிவிப்போம். இப்போது அருள் சுந்தரம் ஊர் மேனேஜர் அவர்கள் பொன்னாடை அணிவித்து நம்முடைய நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவிப்பார்கள். இன்று தாத்தா பாட்டியுடைய தினம். எல்லாருமே தாத்தா பாட்டி, பேரம்பேத்தி எடுத்தவங்க எல்லாருமே 60 வயசுக்கு மேலே இருக்கவங்களே தாத்தா பாட்டி. எனவே தாத்தா பாட்டிகளுக்கு கைத்தட்டி நம்முடைய நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவிப்போம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான நாளை, ஜூலை மாதம் 26ஆம் நாளை, எங்களுடைய பங்கின் பாதுகாவலருடைய நவநாளின் 5ஆம் நாளை கொண்டாடுவதற்கு எங்களையெல்லாம் ஒரு குடும்பமாக இந்த ஆலயத்திலே இணைத்து காத்ததற்காக நன்றி. இறை வார்த்தையின் வழியாக நீர் எங்களோடு பேசியதற்காக நன்றி. எங்கள் பாதுகாவலர் தூய இஞ்ஞாசியாரை போல நாங்களும் அர்ப்பண வாழ்வு வாழ, விண்ணரசுக்கு ஏற்ற மக்களாய் வாழ, தாத்தா பாட்டிகளை அன்பு செய்து வாழுகிற பிள்ளைகளாய் எங்கள் ஒவ்வொருவரையும் மாற்றும். அதற்கான ஆற்றலை எங்களுக்கு தாரும். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிறவர் நீரே. ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இறைவனின் அன்பு கரத்திலிருந்து பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை பலருக்கு ஆசீர்வாதமாக கொடுத்து வாழ சென்று வருவோம். திருப்பலி நிறைவுற்றது. இறைவா உமக்கு நன்றி. இறைவனின் அதிமிகு புகழணிந்த புனித இஞ்ஞாசியாரே, ஆன்மாக்கள் மீட்கும் மறைபணியில் எம்மையும் இணைத்தருள்வீரே. இறைவனின் அதிமிகு புகழ்
ஆன்மாக்கள் மீட்கும் மறைபணியில் எம்மையும் இணைத்தருள்வீரே. உலகமெல்லாம் அடைந்தாலும் நம் ஆன்மாவிற்கீடில்லை என்றே. உலகமெல்லாம் அடைந்தாலும் நம் ஆன்மாவிற்கீடில்லை என்றே. உயிர் தரும் நற்செய்தி பொழிந்து இறையேசுவின் அருளினை பகிர்ந்தே. கடலிலும் நிலத்திலும் வேதனைப்படுவோர் பரிந்துரையானவரே. மனித குலம் கரையேறிட எண்ணி ஜெபத்தினை ஆழ்ந்தவரே. இறைவாக்கினிலே யாம் கீழ்ப்படிந்து உம்மை போல் வாழ்ந்திட வேண்டும். இறை மீட்பினை அறிவிக்க அருளும். இறைவனின் அதிமிகு புகழணிந்த புனித இஞ்ஞாசியாரே, ஆன்மாக்கள் மீட்கும் மறைபணியில் எம்மையும் இணைத்தருள்வீரே. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரமதிவ்ய நற்கருணைக்கு சதா காலமும் ஆராதனையும் ஸ்துதியும் ஸ்தோத்திர நமஸ்காரமும் உண்டாக கடவுது.